அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை யூடியூப் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஈத் ஹாலிடேஸ்க்கு வந்து அபஹா போனோம். அது எப்படி இருந்ததுன்னு இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன விஷயம் பார்த்தோம், என்னென்ன விஷயம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நாங்கள் ஈத் அன்றைக்கி பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பட் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு. அபஹா போகும்போதே வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அபஹா போகிறேங்கிறதுனால நான் ரொம்ப வந்து வியந்து போயிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அபஹா சிட்டியில் என்ட்ரு ஆகும் போதே வந்து அவ்வளோ லைட்டிங் வச்சுட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நைட் ஆயிடுச்சு. பட் கிளைமேட் ஓகேயாக தான் இருந்தது. அண்ட் ரூம் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. 150 ரியாலுக்கு வந்து ரொம்ப வர்த்தாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. 2 ரூமு, கிச்சன், 2 டாய்லெட் எல்லாமே இருந்தது. அப்படியே நாங்கள் தூங்கிட்டு மார்னிங் வந்து எந்திரிச்சு கார்டன் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா வந்து அபு கயால் பார்க். நாங்கள் காலையில் இங்கே போய் தான் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அப்படியே வந்து நாங்கள் மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்து நேச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் ரசிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆர்ட் ஸ்ட்ரீட் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஜபால் சவுதா போனோம். ஸோ அங்கே வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தது. ரொம்ப ஹைட்டுக்கு போச்சு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது வியூஸ். அங்கே போகிறதுக்கு வழியே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒத்த அடிப்பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் தான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி தாய்ஃபில் போயிருக்கேன். பட் இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மவுண்டெயினுக்கு போயிட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்தோம். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நல்ல வியூ கொடுத்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து ஃபோட்டோஷூட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. லைக் வந்து ஸ்ட்ராபெரினாலே வந்து கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஃபேவரெட் இல்லை, ஈவன் நம்மளுக்கு கூட ரொம்ப ஃபேவரெட். ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எங்களை வந்து தனியாக அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சாங்க. ஸோ எப்படிலாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ரெட்டிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுலேயும் நான் ஒன்று ப்ளக் பண்ணி கூட நான் சாப்பிட்டேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஜூஸியாகவும் இருந்தது. கடையில் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத விட இந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அந்த ஸ்ட்ராபெரி. ஸோ என் பொண்ணுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரிஸ்னாலே. ஸோ அவளுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தா. அவளை விட ஆச்சரியமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்ட்ராபெரிஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஃப்ரூட்டில். ஸோ அப்போல்லாம் வந்து ஊட்டிலேருந்து அந்த மாதிரிலாம் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். தைஃபில் கூட பார்த்துருக்கேன். பட் அவ்வளோவா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. அப்புறம் அங்கேயே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து அந்த ஸ்ட்ராபெரிஸில் வந்து சாக்லேட்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுவுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜூஸ் கூட அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, அங்கேயே வந்து மலையிலேருந்து அந்த மழை தண்ணிலாம் வந்து அவங்க சேகரித்து அங்கேருந்து வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தண்ணி வந்து ஆக்சுவலாக எப்படி டேஸ்ட் ஆச்சுன்னா, அந்த நம்ம கிணறு தண்ணிலாம் நம்ம குடிப்போம்ல. ஸோ அந்த கிணறு தண்ணியோட டேஸ்ட்டு தான் வந்து எனக்கு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. யூனிக்காக இருந்தது டேஸ்ட்டு கூட. அப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்படியே ஒரு வியூஸ் பார்க்குற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. லைக் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ அதை கூட நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ காலையிலேருந்து இவ்வளோ இடத்துக்கு நாங்கள் போனதுனால நாங்கள் லன்ச் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தான் போனோம். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே வந்து அப்படியே ஸ்லோப்பாக இருந்துச்சு. ஸோ மேலெலாம் மவுண்டெயின்லலாம் ஏறுற மாதிரிலாம் வந்து அப்படியே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே அபஹால. ஸோ அங்கே நாங்கள் எங்கே சாப்பிட போனோன்னா A4ன்னு சொல்லிட்டு ஒரு கேரளா கடை இருந்தது. ஸோ அங்கே நல்லா இருந்தது ஃபுட் எல்லாமே. என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரைவ் பண்ணி ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தான் கிள்ளி பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து
இடியாப்பம் அதெல்லாம் வந்து பராட்டா, பீஃப் கரீஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ கேரளானாலே வந்து ஆப்வியஸாக வந்து பீஃப் கறி பராட்டா ரொம்ப ஃபேமஸ். அது வந்து எங்களுக்குமே வந்து ஃபேவரெட் கூட. ஸோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் நாங்கள் வந்து எங்கே வந்தோம், டியூஸ்டே மார்க்கெட் வந்திருந்தோம். பட் நாங்கள் போகும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டைம் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அங்கே இருந்த ஒரு சில கடையிலேருந்து நான் வந்து சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஹென்னா பவுடர்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து கல்லுலேயே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நானுமே வந்து இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வருவேன், ஹெவியான திங்ஸ் எல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஆர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து திருப்பியும் நாங்கள் போனோம். ஏன்னா நைட் வந்து லைட்டிங்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பார்க்கலாம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். அதெல்லாம் வந்து லைட்டிங் போட்டிருக்கிறதுல வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ போகிற வழியிலே நாங்கள் வந்து ஷம்ஷான் கேஸ்டில் பார்க்க போயிருந்தோம். ஸோ அது அப்படியே வந்து இது போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ மேலே ஸ்லோப்பில் ஏறி நாங்கள் கஷ்டப்பட்டு போனோம். அவ்வளோ வந்து ஹைட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே போனோன்னா என்னென்னா ஃபுல் அபஹாவோட வியூ நீங்கள் பார்க்கலாம். டோட்டல் அபஹாவும் வந்து அங்கேருந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ லைட்டிங்ஸு எல்லாமே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சு. நம்ம அது வரைக்கும் சரி சும்மா போய் அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். ஆனால் வந்து அவ்வளோதான். அது வரைக்கும் போனாலுமே வந்து ஃபுல்லாக அபஹா மட்டும் தான் தெரிஞ்சிச்சு சுற்றி. வேறு எதுவும் வந்து அங்கே வியூ தான் ஃபுல்லாக ஹைட்லேருந்து பார்க்கும்போது டோட்டல் அபஹாவும் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ மற்றபடி வந்து கேஸ்டில் வந்து நம்ம அந்த டைமில் அந்த லேட் நைட்டில் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணலை. ஸோ நாங்கள் வந்து போய் சும்மா பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இங்கே ஸ்லோப் பாருங்களேன், இங்கே இறங்குற மாதிரி அவ்வளோ ஒரு ஹைட்டாக இருந்தது. அங்கே வந்து அந்த ஸ்லோப்பில் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்குமே வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப பயமாக இருந்தது இறங்கும் போதும் ஏறும் போதுமே. மற்றபடி வந்து அது ஆக்சுவலாக ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தானே. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து அபஹா ட்ரிப்பை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அந்த ஒன் டேவை. கேஸ்டலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா ஹாஷிபாசா போனோம். ஸோ அங்கே எல்லாருக்குமே தெரியும் ஹாஷிபாசாவோட மந்தினாலே வந்து இங்கே அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் சாப்பிட்டோம். நிறையா சர்ப்ரைசிங்கான பிளேஸ்லாம் வந்து நான் காமிக்கிறேன். நாளைக்கும் சூப்பர் வீடியோக்காக காத்துருங்க. அது வரைக்கும் போயிட்டு வரேன். பாய். இன்றைக்கி போனதில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரம் ஃபரானாஸ் துன்யா.